ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கு உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுட்டுருக்கிற காய் பார்த்தேன் அப்படின்னாக்கா கத்திரிக்காய், தக்காளி, சேப்பங்கிழங்கு, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். என் தம்பி இன்றைக்கி வந்திருக்காப்புல. நாளைக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது, நான் வெளியில் போகணும். ஸோ ஒரு நாள் டேக் கேருக்கு வந்திருக்கா. ஸோ இன்றைக்கு உண்டான தலிகையில் இதெல்லாம் தான் இருக்க போகிறது. வாங்கோ நான் என்ன பண்ண போகிறேன்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம சேப்பங்கிழங்கை வேக போட்டுன்றலாம். இதில் கொஞ்சம் உப்பை போட்டுக்கலாம். சேப்பங்கிழங்கு அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் கல் உப்பு போட்டுக்கிறேன் இதுக்கு. ஸோ இதை இப்போ மூடி போட்டு ஒரு 2 சவுண்டு விட்டு எடுத்தால் போகிறோம், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஹாய் ஆல். ஸோ நேற்றுக்கு கொஞ்சம் டிஜெக்டடான ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இட்ஸ் ஓகே, இது ஹியூமன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள், வருத்தங்கள் இருக்கும், ஹாப்பி டேஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். எனக்கு எல்லாருமே ஆறுதலாக சில விஷயங்கள் சொன்னீங்க, என்கரேஜிங்காக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. 2 நாள் முன்னாடி தக்காளி கட் பண்ணி தர சொன்னேன், சன்ரைட் டொமேட்டோஸ். அந்த டைம்ல நிறைய தக்காளி கட் பண்ணுமா இருந்தது. எங்க ஹஸ்பண்ட சொன்னேன், நீங்க ஒரு ஹாஃப் கட் பண்ணுங்க, நான் ஒரு ஹாஃப் கட் பண்றேன் அப்படின்னா. அப்ப எங்க அதுக்காரர் அந்த மேல இருக்கிறதோடயே கட் பண்ணாரா. அதாவது இந்த பார்ட், இந்த காம்பு இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டு நான் அதை கட் பண்ணணும். நம்ம யார்ட்டையும் காமிக்கல, நம்ம மட்டும்தான் சாப்பிட போறோம்னா அது பரவாயில்ல. இப்ப நம்ம வீடியோலையும் போடச்ச இது கட் பண்ணல அப்படின்னா கீழே 10 கமெண்ட் வரும், அது கட் பண்ணாம போட்டேலாம் அப்படின்னு சொல்லி. பட் இது மோர் தென் தட், ஏதோ ஒரு பர்பஸ் தான் எங்க அம்மாலாம் இதை கட் பண்ணுவா, தயவுசெய்து இதை கட் பண்ணுங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் இப்படிதான் கட் பண்ணுவேன், பிடிவாதமா அப்படியே கட் பண்ணார். எனக்கு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரியல சொல்றதுக்கு. ஆனா நல்லது இல்லைன்னு மட்டும் சொன்னேன். அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை, அவர் அப்படியே தான் கட் பண்ணினார். அவர் நினைச்சாருன்னா அவர் அப்படிதான் செய்வார், ஒண்ணும் பண்ண முடியாது என்னால. ஸோ என்ன ஆச்சு, நேத்திக்கு எதேச்சியா நான் இன்ஸ்டா போஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறச்ச ஒரு லேடி, எப்பயுமே ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் நினைக்கிறேன், அவ அழகா ரொம்ப ப்ரூஃபோட அது அழகா ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அப்ப ஒரு விஷயம் சொன்னா, என்ன அப்படின்னா கத்திரிக்காய், அதுக்கப்புறமா தக்காளி, உருளைக்கிழங்கு, இதுல எல்லாம் சொலனைன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்கு அவ நிறைய கெமிஸ்ட்ரி இந்த டேர்ம்லாம் சொன்னா, நான் சிம்பிளிஃபைடா சொல்றேன். அந்த சொலனைன்ற சப்ஸ்டன்ஸ் எதுக்கு அதுல இருக்கு அப்படின்னாக்கா, அது ஏன் சுரக்கிறது அப்படின்னாக்கா, அந்த பூச்சிய பூச்சி தாக்காம இருக்கிறதுக்கு, அது தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கோசரம் வரக்கூடிய ஒரு காய்க்குள்ளேயே இருக்கிற சப்ஸ்டன்ஸ் தான் சொலனைன். அந்த சொலனைன் லிட்டில் பிட் டாக்ஸிக். அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் தான் கத்திரிக்கால இருக்கும். அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா, கட் பண்ணிட்டு தண்ணியில உப்பு போட்டு நினைச்சு வச்சாலே அந்த சொலனைன் குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா நல்லா வதக்கரைச்ச மிச்சம் இருக்கிறதும் போயிடும் சொன்னா. ரெண்டாவதா சொன்னது தக்காளியில இந்த காம்பு பார்ட்ல இருக்குமா, அதனாலதான் இந்த காம்பு பார்ட்டை நம்ம நீக்கிட்டு குக் பண்ணணும் அப்படின்னா. அதே போல உருளைக்கிழங்குல முளை கட்டுற இடத்துலயும் பச்சையா இருக்கும் பார்த்திருக்கேலா, அந்த மாதிரி இடத்துலலாம் அந்த சொலனைன் சப்ஸ்டன்ஸ் இருக்குமா. சோ அதை நம்ம யூஸ் பண்ண கூடாது. அது சாப்பிட்டாக்கா அப்படியே பிராணம் போயிடுமானா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா வயிறு அப்செட் ஆகும், இன்டைஜஷன் மாதிரி ஆகும், ஒரு மாதிரி நெஞ்சரிச்சல், அசிடிட்டி எல்லாமே ஆகும் போல இருக்கு. சோ அதனால அந்த டேவை உங்களுக்கு பாழ் பண்ணும், அவ்வளவுதானே தவிர பெருசா உயிர் போறதெல்லாம் ஆகாது. பட் ஸ்டில் உடம்ப கெடுக்கிறதுன்னா அதை செய்யாம இருக்கிறது நல்லது. அப்பாடா சந்தோஷம்னு சொல்லி அந்த மெசேஜ் இமிடியேட்டா எங்க ஆத்துக்காருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டு, அதை இப்பயே பாருங்க நீங்க அப்படின்னு பார்த்துட்டு, சரி ஓகே அப்படின்னார். ஸோ அதனால உங்ககிட்டயும் அந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நான் இன்னைக்கு சேப்பங்கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். ஈவன் அந்த சேப்பங்கிழங்குலயுமே இந்த பச்சை கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த பச்சை கலர் வந்ததுன்னா தூக்கி போட்டுடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா நம்ம இப்ப இதை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்கோ, சிம்பிளிஃபைடு குக்கு தான். எனக்கு ரொம்பவே உடம்பு முடியல, ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ற, ரன்னிங் நோஸா இருக்கு, த்ரோட் இரிட்டேஷன் இருக்கு. நாளைக்கு எனக்கு ஒரு வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போறேன். ஸோ இன்னைக்கு 11 o'clock டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சமைக்கிறது என்ன பண்றேனோ இன்னைக்கு அவ்வளவுதான் சமையல். வாங்கோ, சேப்பங்கிழங்கு சவுண்டு வந்துருக்கு. அடுத்தாப்புல ரசம் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஐட்டங்களை பண்ணலாம்.
ஸோ சேப்பங்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துருத்து. நான் இப்போ வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தாப்பில் நம்ம சேப்பங்கிழங்கை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் குத்திருக்கேன். இதுக்கு தேவையான கடுகு, அப்பாவுக்கு பசி வந்துடும் பாவம். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு பொரியட்டும், நல்லா செவந்து வரட்டும். அப்பாவுக்கு சாதத்தை கலக்கலான்றதுக்குள்ளே இங்கே கடுகு கொஞ்சம் கலர் டார்க்காக போயிடுத்து. கருவேப்பிலை போட்டுட்டேன். உப்பு போட்டு தான் நான் வந்து இப்போ வேக வச்சுருக்கேன். பார்த்துன்னு உப்பு போட்டுக்கலாம். இதுக்குண்டான மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுப்போம். அதுக்கப்புறமா ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் போட்டு தான் பண்ண போகிறேன். இந்த பொடி தீரட்டும். உங்களுக்கு நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன். பிகாஸ் நிறையா பேர் கேட்டிருந்தேன் அதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இது கொஞ்சம் அப்படியே பெரட்டி அடுப்பில் குக் ஆகட்டும். பார்த்தேன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது. நான் இதை என்ன பண்ணிவிடுவேன், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 to 3 minutes கழித்து நான் இதை வந்து மைக்ரோவேவ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மைக்ரோவேவில் வச்சுடுறேன். ஸோ தட் அது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். சேப்பங்கிழங்குனாலே ரோஸ்ட்டு தான். நான் நேற்றுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, என்னோடய பெயிண்டிங்ஸ் எல்லாம் நிறையா பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நான் எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா, எங்கள் ஆத்துல எல்லாருமே வந்து செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட். ஸோ எங்கள் அப்பாவோட பெயிண்டிங் ஒன்றை வந்து ட்ராயிங், அதாவது சும்மா ஸ்க்ரிபிள் மாதிரி பேனாவை எடுத்து அப்படியே வரைவா. அதாவது வித்தவுட் ரப்பர், அழிக்கவே மாட்டா, அப்படியே வரைஞ்சது தான். எங்கள் அப்பாவோட ஒன் ஆஃப் த ஆர்ட் ஒர்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரிலாம் காமிச்சாக்கா. பாருங்கோ, ரங்கநாதர் எங்கள் அப்பா பண்ண இது வந்து இது சும்மா அப்படியே ஒரு ஒரு என்னமோ கீழே கடந்த ஒரு பேப்பரில் வரைஞ்சது தான் இது. நான் அதை அப்படியே எடுத்து இதில் வச்சுருக்கேன், ஒரு ஃப்ரேம்குள்ளே போட்டு. ஸோ அழிக்கவே இல்லை. பிளாக் பால் பெயிண்ட் பென்னால் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் இது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பா, நீ உன் பெயிண்டிங்கை பற்றி நீயே சொல்லு, என்ன பண்ணன்னு சொல்லு. அதில் இல்லை என்ன எதனால் வரைஞ்ச, கொஞ்சம் சத்தமாக பேசு. ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. ஸ்கெட்ச் பென் வச்சுட்டு பால் பெயிண்ட் பென்னு, ஸ்கெட்ச் பென் பெருமாள் தன்னால் வந்து அமைதிப்பார். எங்கள் அப்பா என்ன சொல்கிறா, ஐ திங்க் உங்களுக்கு சத்தம் புரியறதா என்னன்னு தெரில. இதை வந்து பால் பெயிண்ட் பென்னால் வரைஞ்சேன், 15 நிமிஷத்தில் வரைஞ்சது தான் தானாக பெருமாள் வந்ததுன்னு சொல்கிறா. கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்து எல்லாருக்கும் காமி. எப்படி ஹாப்பியா உனக்கு காமிக்கிறது? ஸோ எங்கள் அப்பாவோட பெயிண்டிங் எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ சேப்பங்கிழங்கு ஆச்சு. இப்போ நம்ம வந்து ரசத்துக்கு ஆஸ் யூஷுவல் அப்பாவுக்கு வேணுமானதுக்கு 3 தக்காளி போட்டுருக்கேன். மேலே இருக்கிற அந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 50 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். இதை ஒரு 4-5 சவுண்டு விட்டு எடுத்துட்டுலாம். ரசம் ரெடியாக எடுத்து தாளித்து கொட்ட வேண்டியது. சாதத்தையும் வச்சிட வேண்டியதான். மணியாக எடுத்து ஸோ நம்ம இப்போ கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கத்திரிக்காயை நான் இந்த மாதிரி கட் பண்ணி உப்பு ஜலத்தில் ஊற போட்டுன்ட்டேன். ஸோ அந்த பர்சன் வந்து ஜெயந்தின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா ஐடியிலேருந்து தான் நான் அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அது அவளுடைய இது. கிரெடிட் கோஸ் டு ஜெயந்தி மேம். அதுக்கப்புறமா இந்த வந்து சின்ன வெங்காயம் இது, அப்புறம் புதுசாக அரைச்ச குழம்பு பொடி, அதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம். இந்த மாதிரி குழம்புகள்லாம், பூண்டு, வெங்காயம், காரக்குழம்பு, இந்த மாதிரி குழம்புகளுக்கு தான் இந்த குழம்பு பொடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆற்றுல வந்து சாம்பார் பொடி ட்ரெடிஷ்னலாக நம்ம ஆற்றுல பிராமின் ஸ்டைலில் எப்படி பண்ணுறோமோ நான் அதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அது வந்து குழம்பு பொடி, இது வந்து சாம்பார் பொடி. இதில் வந்து நான் நிறைய பேடிகை சில்லி ஆட் பண்ணியிருப்பேன், ஏன்னா அதை ரொட்டீனுக்கு யூஸ் பண்ணுறதுனால. அதுக்கப்புறமா அரைச்சிக்கிறதுக்கு வந்து இந்த கசகசாயை வெந்நீரில் ஊற போட்டுருக்கேன்.
அதுக்கப்புறமா ஒரு 5-6 வத்த மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். தேங்காய் இது 3த்தையும் தனியாக அரைச்சிக்கணும். அப்புறம் புளிஜலம். இந்த கசகசா தேங்காய் வத்த மிளகாலாம் சின்ன வயசில் காரக்குழம்புனா எங்கள் அப்பா இதை தான் அரைச்சி குத்தி பண்ணி கொடுப்பா. எங்களுக்கெலாம் அப்படியே அமிர்தமாக இருக்கும். அது நிஜமாக அப்படி தான் பண்ணணுமான்லாம் தெரியாது. ஹோட்டலில் அப்படி தான் கொடுப்பான்னு சொல்லி எங்களுக்கு கொடுப்பா எங்கள் அப்பா. ஸோ அந்த ஸ்டைல்லையே நான் இன்றைக்கி எங்கள் அப்பா எப்படி பண்ணுவாலோ அதே ஸ்டைல்லையே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ அடுப்பில் வானொலி வச்சுன்ட்டேன். எண்ணெயை குத்திக்கலாம். கொஞ்சம் இதுக்கு தாராளமாக எண்ணெய் குத்திண்டாதான் எண்ணெய் முதந்து வரணும் காரக்குழம்புனாலே. ஸோ கொஞ்சம் கூட ஊற்றின்ட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சுடட்டும். எண்ணெய் லேசாக சுட ஆரம்பிச்சுடுத்து நான் கடுகு வெந்தயத்தை போட்டுக்கிறேன். பொரியட்டும். கருவேப்பிலை, பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா பொரியணும். கூடவே சின்ன வெங்காயத்தையும் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லாவே பொரிஞ்சு வரட்டும். இது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர மாதிரி ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கணும், இல்லைன்னா உள்ளெல்லாம் நறுக்குன்னு ஆகிடும். கொஞ்சம் வதங்குற வரைக்கும் இதை போட்டுக்கலாம். முழுசாக தான் போட்டுருக்கேன். இந்த காரக்குழம்பே இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதுக்குண்டான உப்பை போட்டுடலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. நம்ம இப்போ குழம்பு பொடி 2 டீஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னும் உப்பு போடலை, உப்பையும் போட்டுடலாம். இந்த உப்பு நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் அப்பாவுக்கு இந்த குழம்பு கொடுப்பேன். இது என்ன பேக்கெட்டுன்னு இன்றைக்கி காத்தால வாங்கிட்டு வந்தேன், காமிக்கிறேன். இதுதான் அப்பாவுக்கு நான் யூஸ் பண்ணுற உப்பு. நான் எதுவும் ப்ரமோஷன் பண்ணலை. டாட்டாக்கெலாம் நான் ப்ரமோஷன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இது எங்கள் அப்பாவுக்கு கிரியேட்டின் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் இதில் சோடியம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ உப்பு போட்டாலுமே உப்பு உரைக்காது பார்த்தேன் அப்படின்னாக்கா. ஸோ கொஞ்சமாக அப்பாவுக்கு இதுலேருந்து கொடுப்பேன், அவ்வளோதான். மொத்தமாக பண்ணுறதே நாங்கள் இப்போ இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். சிலதுக்கெலாம் மட்டும் கல் உப்பு போடுவேன், சிலதுக்கெல்லாம் இப்படி பண்ணுவேன். இது நல்லா சுருளை வதங்கட்டும். நான் இப்போ புளி ஜலத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இதை வச்சு விட்றேன். ஸோ தட் குழம்பு நல்லாவே வற்றணும். ப்ளஸ் கத்திரிக்காயும் இன்னும் கொஞ்சம் சுருங்கணும். மணி ஆகிடுத்து 11 மணி. இதை மட்டும் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு குழம்புக்கு தேவையானது அரைச்சுன்றலாம். தேங்காயும் வத்த மிளகாயும் முதல்ல ஒரு விப்பில் போட்டு அடிச்சுன்னு அதுக்கப்புறம் இதையும் வச்சு அரைச்சி விழுமோனா காமிக்கிறேன். விழுமோனா நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கணும். குழம்பு பார்த்தேன்னா கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து வந்துடுத்து. இதுக்கு மேலே கரைய ஆரம்பிச்சிரும். நம்ம இப்போ அரைச்சி விட்ட தேங்காய், வத்த மிளகா, கசகசா இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்து அரைச்சி விட்டுறலாம். அரைச்சது விட்டுறலாம். ரொம்ப பெரட்டக்கூடாது. பிகாஸ் கத்திரிக்காயெலாம் நல்லா டெண்டராக அப்படியே ஆகிடுத்து ஒரு மாதிரி. ஸோ ஒரு ஜஸ்ட்டு கொதி வந்ததுன்னா பாருங்கோ, கத்திரிக்காயெலாம் எவ்வளோ அழகாக சூப்பராக வதங்கியிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நமக்கு கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு ரெடியாக எடுத்து ஒரு கொதி வந்தோன்னா நான் ஆஃப் பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். ஃபைனலி இன்றைக்கி உண்டான லஞ்ச் மெனு முடிஞ்செடுத்து டாக்டர்கிட்ட போய் நடுவில் போய் அந்த போய் இந்த போயின்னு ஒரு வழியாக சாப்பாடை இன்றைக்கி முடிச்சிட்டேன் நான். பார்த்தேன் அப்படின்னாக்கா கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்பாவுக்கு தக்காளி பருப்பு ரசம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி உண்டான மெனுவில் இருக்குது. ஸோ நாளைக்கு நான் வெளியில் போகிறேன். இன்கேஸ் நான் நடுவில் ஷார்ட்ஸ் போட்டால் பீப்புள் ப்ளீஸ் பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, என்கரேஜ் பண்ணுங்கோ. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.